Hello guys. இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. ஆக்சுவலி வந்து ஐம் மேக்கிங் திஸ் வீடியோ வித் ஸோ மச் ஆஃப் கன்சர்ன். அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். நான் உண்மையிலே வந்து எனக்கு நம்ம டீச் பண்ணுறோம் அப்படியே போகிறோம் அப்படின்றது இல்லாமல் பர்சனலாக வந்து நிறைய பேர் கூட நம்மளுக்கு ஒரு கான்டாக்ட் ஆகிடுது, ஒரு அட்டாச்மெண்ட் ஆகிடுது. ஸோ அப்படி தான் வந்து நான் ஒரு 2 days பிஃபோர் நான் ஒரு வீடியோ மேக் பண்ணியிருந்தேன், கன்சிஸ்டண்ட்டாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு மேம் வந்திருந்தாங்க. ஸோ அந்த மேம் சொன்னாங்க, இந்த மாதிரி அக்கா எனக்கு படிக்கணும்னு தான் ஆசை, பட் என்னோட ஃபேமிலி சிச்சுவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அஃபோர்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு 3 months இருக்குது, 4 months, அடுத்த ஒரு எக்ஸாம் வரதுக்கு ஒரு 5 to 6 months இருக்குது அப்படின்னா அந்த 6 months வரைக்கும் ஸோ நான் என்னோட ஃபேமிலியால் என்னை பார்த்துக்க முடியாது. ஸோ நான் வந்து ஐ ஹாவ் டு டேக் கேர் ஆஃப் மை செல்ஃப். ஸோ அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நான் என்ன பண்ணுறது, எனக்கு படிக்கணும்னு இருக்குது. ஸோ என்னால் ஒரு ஃபுல் டைம் ஜாப் போகிறேன், நான் மார்னிங்லேருந்து நான் நைட்டு வரைக்கும் வந்து போகிறேன், 7 மணி வரைக்கும் 8 மணி வரைக்கும் போகிறேன் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் வந்து பார்க்குறது எனக்கு கஷ்டமாக இருக்கும், படிக்கிறது நான் எப்படி பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. பிகாஸ் ஒரு 50% ஆஃப் தி ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பேரண்ட்ஸ் வில் டேக் கேர் ஆஃப் தெம். ஸோ அவங்களுக்கு வந்து பெருசாக ஏதோ வந்து காசு தேவை அப்படின்னு தேவைன்றதை விட அந்த ஃபீஸ் கட்டுறதுக்காக இருக்கட்டும், அதுக்கெலாம் வந்து பெருசாக படாமல் இருக்கிற செட் ஆஃப் பீப்புளும் இருக்காங்க. பட் மெனி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் தேர். நிறைய பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா மணின்றது ஒரு பெரிய பார்ட்டாக இருக்குது. என்ன அப்படின்னா நான் எப்படி வீட்டில் கேட்குறது, ஏன்னா அவங்களே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நம்ம பார்த்துக்க வேண்டிய சமயத்தில் நம்ம உட்காந்து படிச்சுட்டு காசு கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கான வீடியோ தான். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம கிளாஸ் எடுக்கிறோம் போகிறோம் அப்படின்றது மாதிரி இல்லாமல் ஒரு சில நேரத்தில் வந்து நம்மளுக்கும் யாராவது ஒருத்தவங்க கஷ்டமாக சொல்கிறப்போ அது ரொம்ப கஷ்டமாயிடும். எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அது பர்சனலாகவே வந்து அது ரொம்ப கஷ்டமாயிடும். ஒருத்தவங்க கிளியர் பண்ணலன்னு, நான் 3 வருஷம் 4 வருஷம் கிளியர் பண்ணலன்னு என்கிட்ட சொல்கிறாங்கன்னா அது அவங்களுக்கு எந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கோ அது சொல்கிறப்ப எனக்குமே அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ நான் மெயினாக மேக் பண்ணது உங்கள் எல்லாத்துக்காக தான். ஸோ ஃபஸ்ட்டு திங், திஸ் இஸ் ப்ராக்டிக்கலி இம்பாசிபிள் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாது. திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலி பாசிபிள். கம்ப்ளீட்டாக ப்ராக்டிக்கலாக பாசிபிளான விஷயங்களை தான் நான் கொண்டு வந்திருக்கேன். ஹவு டு மேக் மனி வைல் ஸ்டடிங். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்திங்க அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க, நான் நேம் சொல்கிறதுலையும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்க நித்யஸ்ரீன்னு சொல்லிட்டு என்னுடைய காலேஜில் என் கூட படித்தவங்க. ஆனால் அவங்க உண்மையிலே பார்த்தீங்க அப்படின்னா, நான் அப்போது என்னுடைய மேரேஜ் அப்போ நான் லாஸ்ட்டாக பார்த்தேன். அப்போ அவங்க சொன்னது, அவங்க வந்து ப்ரைடல் நல்லா பண்ணுவாங்க. ஸோ ப்ரைடல் பண்ணுறாங்க, அப்பப்போ ஃபுல் டைமாக ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஐசிஐசி சிலபஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பிலோ 5th நினைக்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈவினிங்க்கு மேலே 7 o'clock மேலே நினைக்கிறேன் அவங்க இதுவும் டியூஷனும் எடுக்கிறாங்க. ப்ளஸ் இன்னொன்று ஒரு ஒர்க் சொன்னாங்க, அது என்ன அப்படின்றது எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை, ரொம்ப நாளுக்கு முன்னாடி சொன்னது. ஸோ ஒரு பாசிபிலிட்டின்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் திங் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறது டியூஷன். கண்டிப்பாக நீங்கள் ஒரு இருக்கிற ஏரியாவில் ஒரு குழந்தைங்கன்றது ஒரு 5லேருந்து 10 பேராவது இருப்பாங்க. மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா 500 ரூபாவாவது டியூஷன் வாங்குறாங்க. ஏன்னா நான் படிக்கிற காலத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்கூல் டியூஷன்லலாம் 400 ரூபா 300 ரூபா அப்படிலாம் வாங்கினாங்க. 300 ரூபாலாம் ஞாபகம் இருக்கும், 300 ரூபா 250 ரூபாலாம் கொடுத்த ஞாபகம் இருக்குது எனக்கு. அப்போ இப்போ கண்டிப்பாக ஒரு 500 ரூபாவாவது இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. 500 to 1000 இருக்கும். நீங்கள் ஒரு 6th standard 7th standard ஸ்கூல்ல எடுத்தீங்க அப்படின்னா கூட 5th standard வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன், 5th standard வரைக்கும் கூட எடுத்துக்கிட்டா கூட அங்கே ஒரு 10 பேராவது வந்து இப்போ நீங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் உங்களுக்கு வருவாங்களா என்னன்னு தெரில, பட் இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே வந்து கண்டிப்பாக ஆள் வர வாய்ப்பு இருக்குது. எனக்கு ஒரு 1000 ரூபா கிடைச்சாலும் அது ஒரு எக்ஸாமுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு வீட்டில் காசு வாங்க தேவையில்லை. கரெக்டாக? ஸோ இந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணலாம். டியூஷன் வந்து நீங்கள் பார்ட் டைமாக ஈவினிங் டைம் நீங்கள் எடுக்கலாம், மார்னிங் டைம் ஃபுல்லாக நீங்கள் படிக்கலாம், வீட்டில் ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஏன்னா ஒரு நாளைக்கு ஒரு 7 hours நீங்கள் படிக்கிறீங்க, ஃபுல் ஃப்ளெஜ்டாக 6 hours 5 hours 7 hours நீங்கள் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிக்கிறீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அது போதுமானது தான். அதுக்கப்புறம் வந்து எனக்கு ஒரு 4 hours 5 hours நீங்கள் டியூஷன் எடுத்திங்கனாலே ஓகே, அந்த ஒரு இது இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஸ்கில் பேஸ்டு. ஸோ உங்களுக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி இவங்க வந்து ப்ரைடல்லாம் பண்ணுறாங்கன்னு சொன்னால நீங்கள் இருக்க கான்டாக்ட்ஸ், குட்டி கான்டாக்ட்ஸ், இப்போ நம்மளோட ஸ்டூடெண்ட்டே ஒருத்தவங்க ஸ்ப்ரெட் ஸ்மைல்னு நினைக்கிறேன், ஒரு இன்ஸ்டா ஐடியா, அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 2 years பேக் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, இதை இன்ஸ்டாவில் ப்ரொமோட் பண்ணுங்க மேம், இந்த எனக்கு இப்போ தான் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அப்போ நான் போஸ்ட் பண்ணேன், ஏன்னா அவங்க க்ரியேட்டிவாக நிறைய விஷயங்கள் இதில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு க்ரியேட்டிவாக ஏதாவது பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்கில்லை வச்சு நீங்கள் இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். ஒரு ட்ராயிங்கோ, ஒரு
ஒரு ஆர்ட்டோ இல்லை குட்டி குட்டியாக ஸ்கில் பேஸ்டாக ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்கில் பேஸ்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். வைல் ஸ்டடிங் தான் நான் சொல்கிறேன். நான் உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் எதுவுமே இன்கம்மாக நான் சொல்லவே கிடையாது. பட் லைக் ஒரு அட் தி எண்ட் ஆஃப் தி டே டவுன் தி லைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட மெயின் சோர்ஸ் ஆஃப் இன்கம் விடவே இதில் நீங்கள் நிறைய ஜென்ரேட் பண்ணுற மாதிரி கூட போக வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இப்போ ஒரு டியூஷன் சென்டரே நம்ம குட்டியாக வைக்கிறோம், அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வராங்க, இன்னும் நிறைய பேர் வராங்கனாலே அது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸ்னால் ஃபஸ்ட்டு குட்டியாக கொஞ்சூனாக தான் கொஞ்சூன்னு சொல்கிறேன், குட்டியாக தான் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். பட் போக போக பார்த்திங்கன்னா அதில் டெவலப்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக நம்மளோட எஃபர்ட் இருக்கணும். திருப்பி சொல்கிறேன், எனக்கு எனக்கு வந்து காசு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லை, எனக்கு வீட்டிலே கொடுக்குறாங்கன்னா நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக கம்ப்ளீட்டாக இதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே கிளியர் பண்ணிடலாம். நான் திருப்பி இதை யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எனக்கு படிக்கிற சமயத்தில் காசு வேணும், அதை நான் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக மட்டும்தான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன். ஸோ செகண்ட் திங், இந்த ஸ்கில் பேஸ்டு இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அது வாட் எவர் தி ஸ்கில் இட் மைட் பி. உங்களுக்கு என்ன ஸ்கில் தெரியுமோ அந்த ஸ்கில் ரிலேட்டடாக நீங்கள் வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணலாம். அண்ட் அடுத்தது இந்த ஸ்கில் பேஸ்டோட கண்டினியூட்டி தான் ஆன்லைனில் நீங்கள் யாருக்குனாலும் லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சின்ன ஒரு எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் தெரியும், ஒரு இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் ஒரு ஃப்ளூவன்சி இருக்குது. ஏன்னா ஒரு சிலர் கண்டிப்பாக இருக்கலாம், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷ் ஃப்ளூவன்சி இருக்குது அப்படின்னு சொன்னால் லைக் ஒரு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் எனக்கு நேராக பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் உங்களோட கான்டாக்ட்ஸில் மட்டும் போடுங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டோ இல்லை இன்ஸ்டா கான்டாக்டோ இந்த மாதிரி மட்டுமே போட்டு இந்த மாதிரி நான் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக ட்ரெயின் பண்ணுறேன், கம்யூனிகேஷன் பேஸில் கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணுறதுக்காக, என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி ஆன்லைன் ரிலேட்டடாக கூட நீங்கள் பண்ணலாம். இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே மினிமலிஸ்டிக்காக நான் ஒரு 1 2 3ன்னு சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இந்த 3 விஷயம் சொல்கிறேன். நான் வந்து சும்மா ஒரு டேட்டா என்ட்ரியோ, உண்மையிலே எனக்கு டேட்டா என்ட்ரி மூலமாக காசு சம்பாதிக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது தெரியல. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு ஒவ்வொரு வேர்டாக கேல்குலேட் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லாக அடித்து அதுக்கெலாம் காசு அந்தளவுக்கு ஜென்ரேட் பண்ணுறாங்களா என்னெல்லாம் எனக்கு தெரியல சத்தியமாக. பட் இந்த 3 பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் உங்கள் ஸ்கில் பேஸ்டு விஷயங்கள் அது மூலமாக வந்து இன்கம் ஜென்ரேட் பண்ணுற விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்லி ப்ராக்டிக்கலி பாசிபிளான விஷயங்கள். இது எல்லாமே வந்து ஆனால் நீங்கள் தைரியமாக பண்ணணும். எனக்கு காசு வேணும் அப்படின்ற பட்சத்தில் ஐயோ அவங்க ஏதாவது நினச்சிக்குவாங்களா, நீ படிக்கிறேன்னு தானே சொன்னாங்க, இப்போ என்ன டியூஷன் எடுக்கிறேன்னு நினச்சேன். யார் என்ன சொல்லிட்டு போனால் என்ன, நம்மளுக்கு சொல்கிறவங்க வந்து நம்ம நல்லது பண்ணாலும் சொல்ல தான் செய்வாங்க, கெட்டது பண்ணாலும் சொல்ல தான் செய்வாங்க, என்ன பண்ணாலும் சொல்ல தான் செய்வாங்க. எனக்கு தேவை நான் பேரண்ட்ஸை டிபெண்ட் பண்ணாமல் காசு வேணும்னு நினைக்கிறேன்னா கண்டிப்பாக இந்த 3 விஷயங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா நான் பர்சனலாக நான் நிறைய டைம் கேட்டது இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு லாஸ்ட்டில் முன்னாடி நம்ம இருந்தப்போலாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட அந்த எக்ஸாம் டைமில் ரொம்ப ஒரு நாள் 2 நாள் தான் இருக்குது, எனக்கு அப்ளை பண்ண முடியலன்னா என்னால் காசு அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்ச சிச்சுவேஷனில் இருந்தேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து அஃபோர்ட் பண்ணேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சீரியஸாக வந்து நானே வந்து ஏன்னா நான் இப்போ தான் நம்ம இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம், இப்போ தான் இன்கம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் பண்ணவே ஆரம்பிக்கிறோம். இனிமேல் தான் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ இந்த டைமில் இருக்கிறப்போ வந்து அது மட்டும் இல்லாமல் போத் அம்மா அப்பா 2 பேருமே முன்னாடி வந்து ஒர்க்கிங். ஸோ அதனால் அவங்களும் பென்ஷன் ஹோல்டர்ஸ் இருந்தாங்க. அதனால எனக்கு பெருசாக வந்து தேவையில்லை, நானும் ஹஸ்பண்டும் அதை பெருசாக எங்களுக்கு அது தேவைப்படாமல் தான் இருந்தது. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம தான் எல்லாமே பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கே பார்த்திங்க அப்படின்னா அவங்க அந்த மணி கேட்குறாங்க, எக்ஸாம் டைமில் அப்ளை பண்ணுறவங்க மணி கேட்குறாங்கன்னா என்னாலேயே எல்லாத்துக்குமே அஃபோர்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ எனக்கு அப்போவே வந்து தோணுச்சு, ஒரு ரொம்ப முடியல அப்படின்னா கண்டிப்பாகவே வந்து இன்கம் ஜென்ரேஷன்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வேஸ் எல்லாம் நிறையா இருக்குது, அது நம்ம சொல்லணும். ஏன்னா எனக்கு அது ரொம்ப நாளாக உறுத்திட்டே இருக்கும். ஒருத்தவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியாமல் போயிடுச்சா, சாரி சொல்லிட்டு டக்குன்னுலாம் என்னால் விட முடியாது. ஒரு வேளை நம்ம கொடுத்து அவங்க பாஸ் பண்ணி போயிருந்தா நம்மளால் இப்படி கொடுக்க முடியாமல் போயிடுச்சு, ஏன்னா அது உண்மையிலேயே என்கிட்ட அப்போ பேலன்ஸில் இருந்திருக்காது, அப்போ தான் கொடுக்க முடியாமல் போகும். ஏன்னா எனக்கு அது வந்து தோணிகிட்டே இருக்கும். எனக்கு அப்போவே வந்து இது ரிலேட்டடாக ஏதாவது வீடியோ நம்ம மேக் பண்ணணும் அப்படின்னே தோணும். லைக் இது வந்து நான் நிறையா பேசினேன்னா என்னெல்லாம் தெரியல. பட் நான் உண்மையிலே வந்து இந்த வீடியோ எனக்கு ரொம்ப நாள் மனசுக்குள்ளே இருந்தது. கண்டிப்பாக இன்கம் ஜென்ரேஷன் வைல் ஸ்டடிங்கிறது பாசிபிள் தான். அது வந்து ரொம்ப அப்படியே ஒரு மித்தான விஷயம்லாம் கிடையாது, கண்டிப்பாக பண்ண முடியும். நிறைய பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறப்ப நீங்கள் அதர் எண்டில் இதையும் நீங்கள் மணி ஜென்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸாம்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம்.
டன். ஸோ இந்த விஷயங்கள் சொல்லணும்னு நினச்சேன். ஒரு அக்காவாக வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சி தான் சொன்னேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக யாருக்காவது ஒருத்தருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் எனக்கே வந்து ரொம்ப நாளாகவே அது தோணிகிட்டே இருந்துச்சு. ஐயோ நம்மளால் நிறைய பேர் கொடுக்க முடியாமல் போச்சு இந்த டைம். என்ன அது வந்து எனக்கு ஒரு கஷ்டமாகவே இருந்துச்சு. எனக்கு அப்போவே வந்து சரி இந்த மாதிரி முடியாதவங்க நீங்கள் ஏதாவது இந்த மாதிரி பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் மெயினாக இந்த வீடியோக்கு வந்தது. ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். So tata, bye, see you guys.